ஒரு சூப்பர் அண்ட் சுவையான ஈரல் தொக்கு செய்யலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஈரல் தொக்குக்கு வந்து தக்காளி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 4 தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஒரு 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ஈரலை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 200 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈரல் வந்து வேகட்டும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சூடான சுவையான ஈரல் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வேல்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.